விஜயகாந்த் சாருக்கே சரியா இது பண்ண மாட்டான். இவர் எப்படி மதிப்பாங்க? ஓ நீ ஏற்றா அப்படின்னா பல்லான்னு ஒரு அரசு அறிவன். ஏய் யாருகிட்ட பேசுறேன்? நான் வீரப்ப கிட்ட பேசுறேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்துக்காக பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா முதலில் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் விஜயகாந்த். சார் தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொன்னார். இல்ல செல்வமணி, நம்ம அவங்களோட நெருக்கமா இருக்கும், இது அவர் பேரை நம்ம எடுத்துட்டா மாதிரி ஆயிடும் செல்வமணி, அதனால. அப்புறம் அப்படியே பேசிட்டு வந்தோம். ஒரு நாள் நான் சொன்னேன், சார் கேப்டன் பிரபாகரன். இமிடியேட்டா ஓகே ஆயிடுச்சு. ஒரு கையில ரோப்பு ஒரு கையில கண்ணு இருக்கும். வந்துட்டு போது அவர் ரோப் எடுத்து அப்படியே கீழே விழுந்தார். சார் அவர் இறங்கி வந்து நிற்கும் போது இந்த கை ஒரு பிஞ்சு கையில அப்படியே ரத்தம் அப்படியே ஊத்து சார். பரவாயில்ல செல்வனே, பரவாயில்ல பாத்துக்கலாம். சும்மா மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு. விஜயகாந்த் சாருக்கு ஒரே விஷயம் என்னன்னா, நடிக்க தெரியாது. சினிமாவில் நடிக்க தெரியும், அரசியல நடிக்க தெரியாது. ஏன்னா அப்பா பொந்திக்காத அவமானமோ தோல்வியோ கிடையாது. இதையெல்லாம் தாண்டிதான் அப்பா ஜெயிச்சார். அப்புறம் இந்த படத்தை 94வது படமா தான் நாங்க ஆரம்பிக்கணும். 95, 96 படம் வரும்போது நான் இந்த சொன்னார், மன்சூர் சொன்னார் இல்லையா, அதனால நான் என்ன நினைச்சேன்னா, சோலை மாதிரி ஒரு படம் பண்ணும் சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக ஏறக்குறைய 4 மாதங்கள் வந்து ஒரு ஜிப்சி ஜீப்பு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர், ஒரு மேனேஜர், நான் 4 மாதங்களாக 35,000 கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க கார்லயே டிராவல் பண்ணும். ஒரு இடமா எங்க இருக்குன்னு தெரியும். அதுக்குள்ள 2-3 படங்கள் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இப்போ டைமண்ட் பாபுவோட அப்பா வந்து, டைமண்ட் பாபா தான் எங்களுக்கு மக்கள் தொடர்பாளர். அப்ப அப்பா அடிக்கடி வருவார். அப்பா அவர் வந்து ஒரு சஜஷன் சொல்றாரு, சார் நீங்க இந்த படத்தை கேப்டனோட 100வது படமா பண்ணா நல்லா இருக்கும், ஏன்னா வந்து பிரம்மாண்டமா நீங்க செலவு பண்றீங்க. எனக்கு பயம், ஏற்கனவே வந்து 4 மாசம் லேட் ஆயிடுச்சு, அடுத்து படம் பண்ண இது தள்ளி போயிடுச்சுன்னா 1 வருஷம் ஆயிடுமேன்னு ஒரு பயத்துல எப்படி சார் பண்ணலாம், இல்ல சொல்ல முடியும் நம்ம இருந்து பண்ணலாம்னு சொன்னா, நான் சொல்லிட்டு ஓகே சார் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னு. அப்போ இந்த 94வது படமாக ஆரம்பிக்கப்பட்ட புலன் விசாரணை, சாரி கேப்டன் பிரபாகரன் 100வது படமாக மாறியது வந்து பிலிம் நியூஸ் ஆனந்த்ங்கிற எங்களுடைய மூத்த சகோதரர்கள் தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போ விஜயகாந்த் சார் லைஃப்ல எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் கல்யாணத்தப்போ புலன் விசாரணை ரிலீஸ், ஜனவரி 14th வந்து படம் ரிலீஸ், ஜனவரி 30th வந்து ஒரு கல்யாணம். அப்போ ரொம்ப முக்கியமான நாள். நான் ஒரு விழா கல்யாண விருதுக்கு போகும்போது, கல்யாண ரிசப்ஷன் போகும்போது, இது பயங்கரமான கூட்டம். மதுரையில வந்து என்னால் நெருங்கவே முடியல. அப்ப என்ன யாருக்குமே தெரியாது இல்லையா. ஆனா டக்குன்னு வந்து விஜயகாந்த் வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு 4 அடி முன்னாடி வந்து என்னை உள்ள இழுத்தார். எங்க டைரக்டர் போனார். அப்ப என் கையில இருந்த அந்த கிஃப்ட், சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கி அது கீழே வந்துடுச்சு. சார் கிஃப்ட் சார். வாப்பா நீ தான் என்னோட பெரிய கிஃப்ட்ங்க. என்னை கூப்பிட்டு பக்கத்துல நிக்கிற வச்சுனாரு. டேய் இன்னைக்கு வந்து நான் தலை நிமிர்ந்து வந்து இந்த சந்தோஷமா கொண்டாடுறேன்னா அதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம்ப்பா. ஒருவேளை அந்த படம் சரியா இல்லாம இருந்தா எல்லாரும் வந்து வேற மாதிரி பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், அதை விட பெரிய சந்தோஷத்தை கிஃப்ட் நீ கொடுக்க முடியாது. அந்த வகையில புலன் விசாரணை ஒரு வாழ்க்கையில முக்கியமான படம். அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பிரபாகரன் படம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்துக்காக பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா முதலில் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து எந்த விதமான பிரதிகூலம் இல்லாம தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர். அதுக்காக உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தி அந்த குரலை வந்து உலகமெங்கும் ஒலிக்க செய்தவர் வந்து விஜயகாந்த். அப்போ இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேசிட்டே இருந்தோம். அப்போ வந்து பிரபாகரன் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே அவர் உடனே சொல்லிட்டாரு, நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் இதுவா இருக்கு செல்வமணி, வேற ஏதாவது ஆட் பண்ணலாம். யோசிச்சு சார் தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து இப்போ முதல்வராக இருக்கிற இது வந்து அப்போ வந்து தளபதியா அப்பதான் புகழ் பெற்றுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ இல்ல செல்வமணி, நம்ம அவங்களோட நெருக்கமா இருக்கும், இது அவர் பேரை நம்ம எடுத்துட்டா மாதிரி ஆயிடும் செல்வமணி, அதனால. அப்புறம் அப்படியே பேசிட்டு வந்தோம். ஒரு நாள் நான் சொன்னேன், சார் கேப்டன் பிரபாகரன். இமிடியேட்டா ஓகே ஆயிடுச்சு. கேப்டன் பிரபாகரன் ஓகே. அந்த புலன் விசாரணைக்காவது வந்து எங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துட்டு, இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விஜயகாந்த் சாரோட சொன்னார், செல்வமணி இதெல்லாம் புரியுமா, தமிழ்ல யாருக்கு புரியும், புலன் விசாரணை என்னன்னு தெரியாது. ஆனா கேப்டன் பிரபாகரன் சொன்ன உடனே அன்னைக்கே வந்து அந்த படம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளவு பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கிறதுக்கு காரணமானதவர் அவர் தான். என்ன செலவு பண்ணாலும் என்ன கேட்டாலும் அது அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அது போல இவர் சொன்னார் பாருங்க, வந்து நம்ம சிவா சார் உண்மையாவே ரத்தம் சிந்தி இந்த ட்ரைலர்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா, ஒரு ஷார்ட் அப்படி தொங்கிட்டே வருவார், ஒரு கையில கன்னு ஒரு கையில, அந்த 20 அடி ஹைட்ல இருக்கு. அது வரும்போது இது அறுந்துடுச்சு, மேல ரோப் அறுந்துடுச்சு. 2 கையில இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஒரு கையில ரோப்பு ஒரு கையில கன் இருக்கும்.
வந்துட்டு போது அவர் ரோப் இருந்து அப்படியே கீழே விழுந்தார். சார் அதுதான் கடவுள் புண்ணியம் சார், இங்க வந்து ஒரு ராக்கு பக்கத்துல வந்து ஒரு புதர் மேல விழுந்தார். ராக் மேல விழுந்தாருன்னா அவர் வேற மாதிரி ஆயிருக்கு. அவ்வளோ உடனே டக்குன்னு நின்றார். எல்லாமே ஷாக் ஆயிட்டோம். உன்னை ஓடி வந்தாங்க. அவருக்கு வந்து கீழே புதர் மேல விழுந்ததுல பேக் போன் கொஞ்சம் இதுவாச்சு, பேக்ல கொஞ்சம் ரொம்ப வலி. எழுந்து நின்று மெதுவா என் கை மேல தோல் மேல கை போட்டு சொன்னாரு, சொல்லுமணி வேற ஷாட் ஏதோ எடுத்து அவங்க பயந்துருவாங்க, என்னால் நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ க்ளோஸ் அப் மட்டும் எடுத்தார். உடனே நான் வந்து ஒரு க்ளோஸ் அப் எடுத்துட்டு சார் இவர்கிட்ட ஸ்டன் மாஸ்டர் கிட்ட, இல்லை சார் கொஞ்சம் எனக்கு வேற ஒர்க் இருக்கு, நீங்க அப்புறம் எடுத்துக்கலாம் சார் நன்றி விஜயகாந்த் சிஸ்டர். நான் கொஞ்சம் ஓவர் பவர் பண்ற மாதிரி ஒரு சின்ன டிராமா பண்ணி அனுப்பிச்சோம். ஏன்னா அவர் எதுக்கு சொன்னாருன்னா, இல்லை சொல்லுமணி எனக்கு அடிபட்டதுன்னு நினைச்சேன், அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஷாட் எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, அப்போ வந்து நாளையில இருந்தா வந்து வேற மாதிரி எடுப்பாங்க, அதனால அடிப்பட்டது வெளியே யாரும் சொல்லக்கூடாதுங்க. அப்போ எவ்வளவு ஒளி தனக்குள்ள இருந்தா கூட அதை யாருக்குமே வெளியே காமிச்சுக்காம அந்த இது அந்த ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக மிக அதிகமாக பாடுபட்டு ஒரு ஷாட்டும். நான் இது மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம், 1000 வருஷம் நம்ம டைம் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த படமே மொத்தமா ஆக்ஷன் தான். அப்போ வந்து இது போல வந்து ஒரு 150 அடி ஒரு கர்னல் ஒன்று கீழே போயிட்டு இருக்கு, 60 அடி ஹைட்ல போயிட்டு இருக்கு. இந்த மரத்துலயும் அந்த மரத்துலயும் கயிறு கட்டிட்டு கீழே ஒரு கயிறு மேல ஒரு கயிறு, ஒரு 6 அடி ஆளுக்கு வச்சுட்டு மேல இப்படி கை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி. ஸ்டன் மாஸ்டர் வேற வரல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதை நாங்களே பண்ணலாம், சரி இது சாங்க சீன் தானேன்னு சொல்லிட்டு நாங்க ரெடி பண்ணிட்டோம். போகும்போது ஆள்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம், எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போனோம், எல்லாம் கரெக்டா இருந்தது. அப்புறம் போகும்போது நாங்க ஒரு ஆளை வச்சு போனோம். இப்போ 6 பேர் அந்த கமாண்டர்ஸ் போகும்போது அது சென்டருக்கு போகும்போது கயிறு தொங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ வந்து இன்னும் 6 ஒருத்தர் இருக்கும்போது கயிறு ஸ்ட்ராங்கா இருந்தது, 6 பேர் இருக்கும்போது கீழே நிக்கிற கயிறு வந்து கீழே இறங்கிடுச்சு. இறங்கினா மேல இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல, ஈஸியா பிடிக்க முடியல, அது தொங்க வேண்டியதா இருக்கு. அப்போ சென்ட்ரல் நிக்கிறாங்க, இப்படி வந்தாலும் 75 அடி, அப்படி போனாலும் 75 அடி. சார் அவர் இறங்கி வந்து நிற்கும் போது இந்த கை ஒரு பிஞ்சு கையில அப்படியே ரத்தம் அப்படியே ஊத்து சார். பரவாயில்ல செல்வனே, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி அவர் ஒர்க் பண்ணார். அந்த உழைப்பு தான் இன்னைக்கு 35 வருஷம் கழிச்சா கூட இந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாதுங்கிறது காரணம் அன்னைக்கு விஜயகாந்த் சார். அது மாதிரி மன்சூர், இதை வந்து நான் ஷோலே தான் வந்து என்னோட அடுத்து எடுக்கணும்னு வந்து என்ன அதிகமா இன்ஃபுளுன்ஸ் பட படம் ஷோலே தான். ஷோலே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணேன். அப்போ வந்து அம்ஜத் கான் மாதிரி அதை வந்து இது பண்ணுவோம். அப்போ யாரை போடலாம்னா யாரையாவது ஒருத்தர் போட்டோமா அது வந்து அவங்களோட இமேஜ் தான் இருக்கும். இப்போ ராதார் சிறப்பு இருக்காரு, அது மாதிரி அந்த இமேஜ் வந்துடும். இப்போ வந்து அது இருக்கக்கூடாது, அப்ப யாரை புதுசா போடலாம் அப்படின்னு புதுசா போடுறது முடிவு பண்ணிட்டோம். புதுசா போன பிறகு அப்புறம் வந்து மன்சூர், இப்போ ரவி மரியா சொன்ன மாதிரி மன்சூர் ரொம்ப அழகா இருப்பார், கொஞ்சம் ஃபெமினின் வேற இருக்கும். அவர் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு டான்சரா இருந்ததால ஒரு சின்ன ஒரு பெண்மை வேற இருக்கும். அது மீசை வேற அவருக்கு இருக்காது, மீசை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கும். அது முடி வேற கொஞ்சம் லென்த்தா வச்சிருப்பாரு, அது கொஞ்சம் சரியா இல்லையேன்னு. சரி, அப்ப கரிகாலன் என்னோட இதுல ஃபில்ம் இன்ஸ்டியூட் கொடுத்தார். அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டா அப்படியே வீரப்ப மாதிரி அந்த கெட்டப்லாம் போட்டு அழகா இருந்தார். அப்புறம் இன்னொருத்தர் 3 பேருக்கு போட்டு எடுத்துலாம். முதல்ல நான் கரிகாலன் வச்சுதான் 2 நாள் ஷூட் பண்ணேன். கரிகாலன் வந்து அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆனா அவருக்கு வந்து அந்த கான்சியஸ் அந்த இது வரல. அப்புறம் இவருக்கு வந்து நம்ம மன்சூர் அலிகானுக்கு வந்து அந்த காஸ்டியூமை போட்டுட்டு கண்ணில் வந்து சொல்லிட்டு இருந்தாருன்னா சுத்த விட்டுட்டோம்னு எனக்கு மைண்ட்ல செட் ஆகல. அதனால வந்து அது பார்த்துனே இருக்கேன். இவங்க காஸ்டியூம் எல்லாம் போட்டு விட்டுட்டு இவங்க போட்டு நடவடிக்கையெல்லாம் கவனிச்சே இருக்கேன். மன்சூர் வந்து ஒரு நாள் வந்து அந்த காதுல கடுக்கணும் மாதிரி இவருக்கு ஓட்ட இல்லை, அதனால ஒட்ட வைக்கணும். இது வந்து நினைச்சா மதியானத்துக்கு மேல அந்த இது வந்து கீழே காஞ்சதால கீழே விழுந்துருச்சு. அப்ப காஸ்டியூமர் கூப்பிட்டு, ஏய் அந்த இது எடு, கடுக்கணும் எடுங்கிறாரு. அவன் வந்து ராஜேந்திரன் இப்ப வந்தார் இல்லையா, ராஜேந்திரன் மனைவி வந்தான். அவன் ராஜேந்திரன் அப்பதான் விஜயகாந்த் சார் 100 படம் ஒர்க் பண்ண காஸ்டியூமர். அவன் வந்து விஜயகாந்த் சாருக்கே சரியா இது பண்ண மாட்டான். இவர் எப்படி மதிப்பாங்க? ஓ நீ ஏற்றா அப்படின்னா பல்லான்னு ஒரு அரசு அறிவன். ஏய் யாருக்கிட்ட பேசுறடா? வீரப்ப கிட்ட பேசுறேன். அவன் வந்து சந்திரமுகியாவ மாறிட்டாங்க. அது மாதிரி இவன் அந்த கெட்டப் அது அப்புறம் இவர் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். மன்சூர் போறது நடக்கிறதெல்லாம் அவனுக்குள்ள வீரப்பங்கிற ஆவி உள்ள பூந்துடுச்சு. அவன் மன்சூராவே இல்லை. அப்போ இவர் தான் சரியான ஆளு. கேமரா ஓடுது, ரெடி ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். மன்சூர் வா வா வா. அண்ணே குதிரை வரமாட்டேங்குது, குதிரையே ஓட்ட தெரியாது. என்னன்னா கொஞ்சம் இதாச்சா, சரி இப்போ தெரிஞ்சிச்சு, மன்சூருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரீடை விட்டா குதிரை ஓடுது. இப்ப நாங்க திட்டினதெல்லாம் இருக்குல்ல, அடிச்சாரு பாரு குதிரைய, குதிரை அப்படி பிச்சுட்டு கிளம்புது.
கிளம்புனா குதிரை வந்து நாங்க 3 அடியில வர வச்சோம், குதிரை 5 அடியில வருது, இவர் 9 அடியில மேல பறக்க அப்படி வந்து ரோலாய் வருது. அதாவது எப்படின்னா மனுஷருக்கு வந்து உயிர் இதை பத்தி எதுவுமே இல்லை, அது அந்த பண்ணணும், அது அவ்வளவுதான். தெரியாதுன்னு மனுஷர் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனா பண்ணிடணும். அவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணக்கூடியது. அதனாலதான் இன்னைக்கு இப்போ எந்த படம் பண்ணாலும் எப்படி வந்து தனஞ்சயன் சொல்லும் போது கேப்டன் பிரபாகரன் நான் விஞ்சறது இன்னொரு படத்தை அது மீறி எடுக்கிறது எப்படி கஷ்டமோ, மன்சூர் இப்போ 100 படம் நடிப்பாரு, இன்னும் 100 படம் நடிச்சா கூட இந்த வீரபத்திரங்கிற கேரக்டர் தாண்டி இன்னொரு கேரக்டர் அவர் நடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அந்த படம் பண்ணணும். அது மாதிரி எல்லாருமே இப்போ சொன்னாங்க இல்லையா, சரண்யா மேடம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் அவர் போலாம் சொல்லும்போது அவங்க இது மாதிரி சொன்னாங்கல்ல சார், அவங்க சென்டிமெண்டா எந்த படமும் இல்லை, தெலுங்குல வந்து அவங்க போட்ட எல்லா படமும் ஃபிளாப், அதனால வேண்டாம். அதனால நாங்க சரி சரண்யா மேடம் ஓகேன்னு சொல்லி போயிட்டோம். அவங்க இந்த இதெல்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்க இந்த காஸ்டியூமுக்கும் எனக்கு அவங்க சின்ன கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அவங்க ஃபுல் இதோட வந்தாங்க, போட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை இது இந்த லம்பாடி கேரக்டர், அதனால கொஞ்சம் நீ வரைக்கும் தான் இருக்கணும்னா அவங்களுக்கு அதில் வந்தது. அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த டிராவல்ல அவங்களுக்கு ஒத்துக்கல, அப்போ இது ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு போனவங்க தான் அப்புறம் வரல. அதனால சரி யாரோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து என்னன்னா 90 நாள் ஷெட்யூல், 90 நாளும் எங்க கூட இருக்கிற ஒரு பெண்ணு வேணும். அது ஆர்டிஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, நியூ ஃபேஸா இருந்தாலும் பரவாயில்ல, சென்டிமெண்டா இருந்தா ஓடின ஹீரோயினோ ஓடாத ஹீரோயினோ யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு. அப்போதான் ரம்யா கிருஷ்ணன் வந்தது. இந்த படத்துக்கு எவ்வளவு பெரிய பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா 35 வருஷம் கழிச்சு கூட அந்த பாட்டு வந்து வரும்போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆதரவும் இருக்கும்போது உண்மையா அது கூட வந்து என்னன்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஹீரோயின், நான் முதல்ல கிளாப் அடிச்சது ரம்யா கிருஷ்ணன் தான். ஃபர்ஸ்ட் புது வசந்தம் ஒரு படத்துக்கு அவங்க ஹீரோயின் நாங்க கிளாப் பண்றோம். அது அப்போ நான் டைரக்டராகி என் படத்துல நடிக்க வந்து அந்த படம் விடும்போது என்னோட இன்னைக்கு யாராவது சரி இதுல நடிச்சவங்கலாம் யார் இருக்காங்க சார் இல்லாத போது யாராவது செலிபிரிட்டி இருந்தா நல்லா இருக்குன்னு சரசார் கூப்பிட்டேன். அவர் வரனாரு. இவங்களை வந்து கூப்பிடலாமா வேணாமன்னு அப்புறம் எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போச்சு. நான் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இல்லை நான் சொல்றேன்னு சொல்லி என் ஒய்ஃப் தான் வந்து ரம்யாவுக்கு பேசணும்னா இல்லை நான் நிச்சயமா வரேன் சார், கொஞ்சம் லேட்டா வரேன், வேற ஏதோ ப்ரோக்ராம் இருக்கு லேட்டா வரேன். அந்த வகையில இன்னைக்கு வந்து 35 வருஷம் கழிச்சாலும் நடிச்ச அந்த ஒரு நன்றியை மறவாம இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்ட அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது மாதிரி சரத் சார் அவருக்கு வந்து இந்த அடிபட்டு அவர் பெட்ல இருக்காரு, அவரால் நடிக்கவே முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த படங்கள்ல வந்து நிறைய சீன்ஸ் இந்த கழுத்துல ஸ்காலர் போன் போட்டு தான் நடிச்சார். பரவாயில்ல நான் வந்து நடிச்சேன். கேப்டன் சொன்னாரு இல்லை சொல்லமுனி சரத் எப்போ வர்றாரோ அப்பதான் படம், ஏன்னா அவர் 4 நாள் நடிச்சிட்டார். அப்ப சரத் 4 நாள் தான் நடிச்சிருக்காரு, மாத்திடலாமா அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போது விஜயகாந்த் சொன்னார், ஒரு நடிகை இப்பதான் 2வது படம் நடிக்கிறாரு, அவர் பாதியில எடுத்துட்டு அவர் லைஃப் இதுவா போயிடும், நம்ம வந்து ஒரு 2 மாசம் ஷெட்யூல் தள்ளி வச்சு விளையாடுறோம். அதனாலதான் இந்த படம் 100வது படம் மாறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அப்போ வந்து என்னைக்கு சரத்குமார் வர்றாரோ அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சரத்குமார் வரும்போது அந்த காலர்லாம் போட்டு நடிச்சாரு. அந்த அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், அதான் சின்ன கேரக்டர் தான் இருந்தாலும் அவர் அதை பண்ணார். அந்த வகையில அவருக்கும் எல்லாருமே இது ஒர்க் பண்ண ராஜா, முதல்ல ரமேஷ்குமார் தான் என்னோட கேமராமேனும், அவருக்கு ஒரு 1 வீக்ல வந்து சின்ன சின்ன செட் ஆகல. ராஜராஜன் வந்தாரு. ராஜராஜன் வந்தது ஒரு வகையில என்ன ஆச்சுன்னா, அவர் பாலுமேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்டா இருந்ததால வந்து அந்த கிரீனை வந்து அவ்வளவு அழகா எங்கிட்ட நான் ஒர்க் பண்ணது 2C கேமராவில் தான் நிறைய ஒர்க் பண்ணோம். அந்த 2C கேமராவில் இவ்வளவு அழகா நீங்க வந்து அந்த கிரீனை வந்து வேற யாரா இருந்தாலும் படம் பிடிக்க வச்ச முடியாது. கடவுள் புண்ணியத்துல அதுவா மாறினது ராஜராஜன் சார் வந்தது. அது மாதிரி ஆர்டர் JK அந்த மலையிலெல்லாம் வந்து நாங்க ஒர்க் பண்ணது சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய நேரம் இல்லை, அதனால வந்து இது போய் சொல்ல வேற ஏதாவது நான் இன்டர்வியூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களோட இந்த படத்தை பத்தி ஷேர் பண்றதுக்கு, விஜயகாந்த் சார் பத்தி ஷேர் பண்றதுக்கு, அதில் நடிச்ச ஒரு ஆர்டிஸ்டை பத்தி ஷேர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது போல நான் இந்த இதுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது பிரேமலதா அவங்களோட வந்தாங்க. சொன்னேன், நீங்க வந்து இதுக்கு வந்தீங்க, தயவு செய்து ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது பிரபாகர் நீங்க அனுப்பணும்னா நிச்சயமா வந்து அவங்க என்ன சொன்னா 3ஆம் தேதி நாங்க வந்து டூர் ஆரம்பிக்கிறோம். அப்போ டூர் ஆரம்பிக்கிறதால வந்து இப்போ எலெக்ஷன் இதுங்கிறதால நம்ம மக்களை தேடிங்கிறது இது பண்றோம், அதனால எங்க இருக்குன்னு தெரியாதுங்கிறதுனால நீங்க எங்க இருந்தாலும் விஜய் பிரபாகரனை எங்களுக்கு அனுப்பணுமான்னு சொன்னேன். நிச்சயமா அனுப்புறேன்னு சொன்னாங்க. அந்த வகையில வந்து பிரபாகரன் வந்து இன்னைக்கு நீ வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். நீ வந்ததுங்கிறது வந்து அப்பா வந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து விஜய் பிரபாகரனை ஒரு குழந்தையா இது பண்ணி கையில தூக்கி சின்ன குழந்தையா இப்போ விஜயகாந்த் சாரோட பெருமை என்னன்னா, சாதாரண குழந்தைகளா தான் ரோட்ல அவங்கள ஏதோ பெரிய ஹீரோட நான்
விஜய் பிரபாகரன் பிறந்தது ஒரு ஹீரோட 100வது படத்துக்கு அப்புறம். இன்னைக்கு ஒரு ஹீரோ 100 படம் நடிச்சிருந்தா அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துங்க. ஆனா அன்னைக்கு வந்து வெறும் கண்ணம்மாள் தெருவில் வந்து பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு ரோட்ல வந்து ஸ்டம்ப் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சாதாரண நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற மக்கள் வாழ்ந்த மாதிரி தான் இன்னைக்கு நீ வாழ்ந்த. அதனாலதான் இன்னைக்கு வந்து எந்த சோதனை வந்தாலும் நீ வந்து அதை தாங்கி நிற்கிறதுக்கு அப்பா கொடுத்த அந்த ட்ரைனிங் தான் உனக்கு வந்து இது. இருந்தாலும் நீ உன்னோட உயரம் இன்னும் நிறைய இருக்கு, நீ எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. ஏன்னா அப்பா சந்திக்காத அவமானமோ தோல்வியோ கிடையாது, இதையெல்லாம் தாண்டிதான் அப்பா ஜெயிச்சார். ஆனா நீ வந்து உண்மையாவே எனக்கு ஒரு வகையில என்ன சந்தோஷம்னா, நீ வெற்றி கோட்டை பக்கத்துல வந்து நின்றுட்ட. ஒரு 4000-5000 ஓட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீ வந்து எங்கேயோ விருதுநகர்ல போய் நின்று வந்து லட்சக்கணக்கான ஓட்டு நீ வாங்க முடியும்னா நிச்சயமா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து உன்னோட வெற்றி கூட வந்து தடுக்கப்பட்ட வெற்றி, மறுக்கப்பட்ட வெற்றியை தவிர அது வந்து நியாயமான தோல்வி கிடையாது. அது வந்து அதனால வந்து உன்னை வந்து நிச்சயமா இந்த வெற்றி வந்து சேரும். அதுக்கு வந்து நாங்க ஏதாவது ஒரு கட்சியெல்லாம் தாண்டி, நான் கூட அப்பாவுக்கு வந்து இது நிற்கும் போது நாங்க எல்லாரும் போனோம். என்ன நாங்க கட்சியெல்லாம் இல்லை, விஜயகாந்த் சார் நிக்கிறாரு, நாங்க அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம். நாங்க வந்து எங்களோட அனுபவத்தை சொல்லுவோம். நீங்க வந்து நல்ல விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், அவரோட நல்ல குணத்தை நாங்க சொல்லுவோம், வேற பத்தி நாங்க சொல்ல போதில்லைன்னு சொன்னோம். அது மாதிரி எங்களால வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அணில் மாதிரி இருக்குன்னா நாங்க ஏதாவது ஒரு நன்றி கடன் பண்ணணும் அப்பாவுக்கு. நான் ஏறக்குறைய மத்தவங்க எல்லாம் வந்து நான் 100 படம் நடந்த பிறகு இப்ப ஹீரோஸ் என்ன நினைக்கிறாங்க பாருங்க. ஹீரோஸ் இப்போ உலக அழகி வேணும், உலகத்தின் மிகச்சிறந்த கேமராமேன் வேணும், ஃபாரின்ல இருந்து மேக்கப் மேன் வேணும், பெரிய பட்ஜெட்ல கதை சொல்லும் போதே 100 கோடி கதை இருக்கான்னு கேட்கணும். நான் வந்து பெருமைக்காக சொல்லல, ஏன்னா இப்ப அவரை பத்தி பாராட்டி ஆகப்பதில்லை. அவர் இருக்கும்போது சொன்னா கூட பரவாயில்ல, இல்லாதப்ப சொல்றோம்னா அந்த கில்ட்டி எங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. இப்போ யாரும் சொன்னாங்க இல்லையா, அவர் வாழும்போது அவரை பத்தி இவ்வளவு யாருக்கும் தெரியல, சும்மா மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு. விஜயகாந்த் சாருக்கு ஒரே விஷயம் என்னன்னா, நடிக்க தெரியாது, சினிமாவில் நடிக்க தெரியும், அரசியல நடிக்க தெரியாது. அவர் என்னவா இருந்தாலும் அதையே பொழுது கொண்டும்போது அது மற்றவங்களுக்கு கிண்டலா இருந்தது. மற்றவங்க எல்லாம் வந்து ஒளிவு மறைவா கொஞ்சம் உள் வாழ்க்கை ஒண்ணு, வெளி வாழ்க்கை ஒண்ணுன்னு. விஜயகாந்த் சாருக்கு வந்து அகமும் ஒன்றுதான், புறமும் ஒன்றுதான். உள்ள என்ன நினைக்கிறாரோ அதுதான் வெளியே என்ன நினைக்கிறது உள்ள. பல நேரங்கள் வந்து கோவப்படுவாரு, கோவப்பட்ட அடுத்த வினாடி வந்து சாரி 100 தடவை கேட்பார். தம்பி செல்லுமணி ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், ஓகே. அது மாதிரி அவ்வளோ அந்த நல்ல குணம். உண்மையிலேயே கடவுள்னு ஒரு இருக்காங்கன்னா அது உன்னோட வெற்றியில தான் அது உண்மையாகும். நீ வெற்றி பெறும்போதுதான் கடவுள்ங்கிற ஒருத்தர் இருக்காரு. தாய் மாதாவா புண்ணியம் வந்து மக்களை சேரும்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஜென்மத்துக்கு சேர வேண்டிய புண்ணியம் உங்ககிட்ட இருக்கு. அந்த புண்ணியம் வந்து உங்களை வாழ வைக்கும். இந்த இதுக்கு வந்து நிச்சயமா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து விஜயகாந்த் சாருங்கிற வந்து நாம் இந்த என்னால வந்து கிடையாது, அவரோட இதுவை வந்து அவர் போய் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இல்ல வந்து கார்த்திக் வந்து சொன்னார். உண்மையில இந்த நேரத்தை கார்த்திக் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடப்பட்டேன். கார்த்திக் அவங்க நண்பருக்கும் முதல்ல என்கிட்ட படம் காமிச்சாங்க. எனக்கு வந்து நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா வந்து அது எங்கேயும் பிரிண்ட் கிடைக்கல. அந்த இப்போ தமிழ் சினிமாவில் நெகட்டிவ் இல்லை, பிரிண்ட் இல்லை, அப்போ தேடி கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. 6 பிரிண்ட் அன்னைக்கு நாங்க போடும்போது ஒரு பிரிண்ட் 50,000 தான். அப்ப பழைய பிரிண்ட் 10,000 தான் கொடுப்பான். இன்னைக்கு ஒரு பிரிண்டோட விலை 5 லட்சம். ஏன்னா அது பிரிண்டே இல்லை எங்கேயும். 6 பிரிண்டை கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு ஒரு இதுல இருந்து எதெல்லாம் சிறப்பா இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து சிஜி பண்ணி அதுல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி இந்த படத்தை வந்து புது படம் மாதிரியே வந்து பண்ணிருக்காரு. அந்த வகையில வந்து எனக்கு அன்னைக்கு எப்படி ஒரு இப்ராஹிம் ராவத்தை கிடைச்சாரோ அது மாதிரிதான் நீங்க உருவத்தால நீங்க வந்து உருவத்தால வந்து சின்னவா தெரிஞ்சா கூட இப்ராஹிம் ராவத்திற்கு இருந்த அதே கலைப்பு இது வந்து உங்க பிரம்மாண்டம் வந்து உங்க மனசுல இருக்கு. எனக்கு ஒரு புண்ணியம் நீங்க மறுபடியும் அந்த ரீரிலீஸுக்கு நீங்க வந்து சேர்ந்தது. ஏன்னா பிரபாகரோட பேச்சு தான் ரொம்ப முக்கியமா, அதனாலதான் நான் வந்து அவரை கடைசியா பேச வைக்கணும்னு நினைச்சேன். அதுவரை இந்த நிகழ்ச்சியில கலந்த அனைவருக்கும் நன்றி. பிரபாகருக்கும் என்னோட நன்றி, அம்மாவுக்கும் என்னோட நன்றி.